எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேரக்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் வந்து கோகு, இன்னொருத்தர் பென்டன். இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸை பத்தியுமே இதுக்கு முன்னாடியே சில கம்பேரிசன் வீடியோஸ்ல நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கோகு வந்து பாத்தீங்கன்னா சேயன் அப்படிங்கிற ஏலியன் ரேஸை சேர்ந்தவர். ஸோ ஒரு ஏலியனா இருக்கிறதுனால இவர்கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது சூப்பர்ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டின்னு சொல்லி இவரோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரால் சி எனர்ஜியை பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி அப்சர்வ் பண்றதுனால இவரால் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவரால் தன்னோட அல்டிமேட் சேயன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ கோகு வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஆனா பென்டன் அப்படி கிடையாது. பென்டன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். பட் இவர்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு இவரால் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அப்படி பென்டன் கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ்லயே கோகு கூடவே ஃபைட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான டாப் 7 ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ 7th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா ஃபீட்பேக். ஸோ இந்த ஏலியனோட மெயின் பவர் என்னன்னா இந்த ஏலியனால எந்த ஒரு டைப் ஆஃப் எனர்ஜியையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட எனர்ஜி அப்சர்விங் பவருக்கு லிமிட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்படி அப்சர்வ் பண்ண எனர்ஜியை பாத்தீங்கன்னா இதால எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏலியனால எப்படி கோகுவை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோகு வந்து சி எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுனால தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ ஃபீட்பேக் ட்ரை பண்ணா கோகுவோட உடம்புல இருக்கிற அந்த சி எனர்ஜியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்படி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா கோகு வந்து எனர்ஜி இல்லாம டிஃபீட் ஆயிடுவாரு. ஆனா கோகு நினைச்சா சிங்கிள் பஞ்ச்ல இந்த ஃபீட்பேக் ஏலியனை டிஃபீட் பண்ணிட முடியும். பட் என்னதான் இருந்தாலும் கோகுவையே டிஃபீட் பண்ற அளவுக்கு இந்த ஃபீட்பேக் ஏலியன் கிட்ட பவர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஏலியனை பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ அடுத்ததா 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா டொய்பிக். ஸோ இந்த ஏலியனோட மெயின் பவர் என்னன்னா இந்த ஏலியன் வந்து தன்னோட முகத்தை ஒரு லாக் மாதிரி போட்டு மறைச்சிருக்கும். ஸோ எப்ப இது தன்னோட தலையில இருக்கிற அந்த லாக்கை ஓபன் பண்ணி தன்னோட முகத்தை காமிக்குதோ அப்ப யாராவது இதோட முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பயத்திலே செத்துருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இதோட முகம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபியர் கேஸை யூஸ் பண்ணி மற்றவங்களோட மனசுல பயத்தை வர வைக்கும். ஸோ கோகு நினைச்சா ஒரே அட்டாக்ல இந்த டொய்பிக் ஏலியனை டிஃபீட் பண்ணிட முடியும். ஆனா அப்படி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த ஏலியனோட முகத்தை பார்த்துட்டாருன்னா கோகு வந்து பார்த்த அடுத்த செகண்டே பயத்துல ஓடியே போயிருவாரு. திரும்பி இந்த ஏலியன் பக்கமே வரமாட்டாரு. ஏன்னா இந்த ஏலியனோட முகத்தை யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்களாம். கிட்டத்தட்ட பென்டன் கிட்ட இருக்கிற 98% ஆஃப் த ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டொய்பிக்கை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நான் டொய்பிக் ஏலியனை இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக். ஸோ இந்த ஏலியன் கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஸ்பீடுன்னு சொல்லி ஏகப்பட்ட பவர் இருக்கு. பட் மெயினா நியூக்ளியர் பவர் இது கிட்ட இருக்கு. ஸோ இது கிரியேட் பண்ற அட்டாமிக் பிளாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த ஏலியன் வந்து கோகுவை டிஃபீட் பண்ணிடும் அப்படின்னு 100% ஷியூரா சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் கோகு ஏற்கனவே தாக்கு பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோகு கிட்ட சூப்பர் சேயன் கார்டுன்னு சொல்லி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது கோகுவோட அட்டாக்ஸ் எல்லாம் அட்டாமிக்ஸால தாக்கு பிடிக்கவே முடியாது. பட் இந்த அட்டாமிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸ்னு சொல்லி இன்னொரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் இருக்கு. ஸோ இந்த அட்டாமிக் எக்ஸோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாமே அபாரமா இருக்கும். அண்ட் இதுகிட்ட ரியாலிட்டி வார்பிங் பவர் வேற இருக்கு. ஸோ இந்த அட்டாமிக் எக்ஸ் ஏலியன் கிட்ட கோகுவையே டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஏலியனை லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா பெஸ்கி டஸ்ட். ஸோ இந்த ஏலியன் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதால பறக்க முடியும், ஸ்லீப்பிங் பவுடரை ஸ்ப்ரே பண்ணி ஒருத்தவங்களை தூங்க வைக்க முடியும், அண்ட் இதால தூங்குறவங்களோட கனவுக்குள்ள புகுந்து அந்த கனவு இதால மேனிகுலேட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஏலியன் தாங்கிட்ட இருக்கிற அந்த ஸ்லீப்பிங் பவுடர் கோகு மேல யூஸ் பண்ணிருச்சுன்னா கோகு வந்து தூங்கிடுவாரு. அதுக்கப்புறமா இந்த ஏலியன் வந்து கோகுவோட கனவுக்குள்ள புகுந்து கோகுவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியே டிஃபீட் பண்ணிடும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துல யாரு முதல்ல அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் கோகு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாருன்னா கோகு தான் வின் பண்ணுவாரு. இல்ல கோகு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஏலியன் தன்னோட ஸ்லீப்பிங் பவுடர் ஸ்ப்ரே பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஏலியன் தான் வின் பண்ணும். ஸோ அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ இந்த ஏலியன் கிட்ட பாத்தீங்கன்னா பாடி பொசஷன் பவர் இருக்கு. ஸோ இந்த பவர் வச்சு கோஸ்ட் ஃப்ரீக்கால கோகுவோட உடம்புக்குள்ள புகுந்து கோகுவோட உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதன் மூலியமா கோஸ்ட் ஃப்ரீக்கால கோகுவை தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட முடியும். ஸோ இப்படி தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோகு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நாக் அவுட் ஆயிடுவாரு. அப்ப இந்த கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனை கோகுவால டிஃபீட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோகுவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப சப்போஸ் கோஸ்ட் ஃப்ரீக் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே கோகு வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்க பண்ணிட்டாருன்னே வச்சுக்கோங்க. கோஸ்ட் ஃப்ரீக்கோட உடம்புல அடியே படாது. ஏன்னா இந்த ஏலியன் கிட்ட இன்டான்ஜிபிலிட்டி பவர் இருக்கு. ஸோ இப்ப கோகு வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோட நெஞ்சில ஒரு குத்துறாருன்னா கை நெஞ்சு வழியா போய் முதுகு வழியா வெளியே வந்துடும். ஆனா கோஸ்ட் ஃப்ரீக்கு பாத்தீங்கன்னா அடியும் படாது, வலியும் ஏற்படாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால கோகுவால தன்னோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை மட்டும் வச்சு கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனை அவ்வளவு சீக்கிரம் டிஃபீட் பண்ணிட முடியாது. ஸோ அடுத்து 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். ஸோ இந்த ஏலியனால டைமை மேனிகுலேட் பண்ண முடியும். அதாவது இந்த ஏலியனால டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும், ரீவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும்,
பேசிக்காவே இந்த ஏலியனால காலத்தை எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஏலியன் நினைச்சா தன்னோட டைம் பிளாஸ்ட்டை பயன்படுத்தி கோகுவோட வயசை குறைச்சு கோகுவை ஒரு குழந்தையா மாத்திர முடியும். ஸோ அப்படி கோகு குழந்தையா மாறிட்டாருன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பா கோகு டிஃபீட் ஆயிடுவாரு. ஸோ இந்த ஏலியனை கோகுவால டிஃபீட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இப்போ சப்போஸ் இந்த கிளாக் ஒர்க் ஏலியன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே கோகு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா கோகுவோட அட்டாக்ல இந்த கிளாக் ஒர்க் ஏலியனால தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த பேட்டிலை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். ஸோ பென்டன் கிட்ட இருக்கிறதுலையே மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன் வந்து இந்த ஏலியன் எக்ஸ் தான். அந்த அளவுக்கு இதோட பவர் லெவல் பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த ஏலியன் எக்ஸ் வந்து ஒரு ஆம்னி பொட்டன்ட். ஸோ இந்த ஏலியன் வந்து ஒரு சொடக்கு போட்டா போதும் கோகு வந்து இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏலியன் எக்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.